Good morning students. Last class la nama vandu transfer section of dicot stem பார்த்தோம். So in the class la internal structure of monocot stem. So உங்களுக்கு difference தெரியும் monocot dicot. So monocot stem அதாவது மைஸ் பிளான்ட்ல இருந்து அந்த ஸ்டெம்ல இருக்கக்கூடிய இந்த internal structure பத்தி தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ நீங்கள் மறுபடியும் ஸ்கூல் வரும்பொழுது உங்களுக்கு அந்த ஸ்டெம்மு ரூட்டு இந்த செக்ஷன்லாம் நான் உங்களுக்கு மைக்ரோஸ்கோப்பில் டிஸ்பிளே பண்ணுவேன். சரிங்களா? ரைட். A transverse section of monocot stem reveals the following structures. என்னென்ன? Epidermis, outermost layer. It is made up of single layer. The layer are called parenchyma. ஸோ எதனால் ஆனது? parenchyma cells. It covered with a thick cuticle, outermost layer, cuticle. The cuticle also mainly responsible for protection of plants. Multicellular hairs are absent and stomata are also less in number. This is very important. இதில் என்ன கிடையாது அப்படின்னா மல்டிசெல்லுலார் ஹேர்ஸ் வந்து இங்கே கிடையாது. ஸ்டொமேட்டா பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அடுத்து ஹைப்போடெர்மிஸ். It is made up of few layers of sclerenchyma cells interrupted by chlorenchyma. Sclerenchyma interrupted by chlorenchyma. Sclerenchyma provides mechanical support to the plant. இந்த லைனை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸ்க்ளீரன்கைமா உடைய ரோல் என்ன அப்படின்னா மெக்கானிக்கல் சப்போர்ட்டை வந்து பிளான்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணுறது தான் இதனோட முக்கியமான ரோலு. அடுத்து கிரவுண்ட் டிஷ்யூ. The entire mass of parenchyma cells next to hypodermis and extending to the center is called ground tissue. It is not differentiated into endodermis, cortex, pericycle and pith. இதில் எந்த விதமான டிஃபரன்சியேஷனும் இருக்காது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாஸ்குலார் பண்டில். வாஸ்குலார் பண்டில் பார்த்தீங்கன்னா இது ஸ்கல் ஷேப்டு, அண்டர்லைன் பண்ணிக்கணும். இது என்ன ஷேப்? 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸ்கல் ஷேப்பில் இருக்கும். ஸ்கேட்டர்ட் இன் த கிரவுண்ட் டிஷ்யூ. வாஸ்குலர் பண்டில் ஆர் கன்ஜாயிண்ட், கொலேட்ரல், எண்டர் அண்டு க்ளோஸ்டு. Each vascular bundle is surrounded by few sclerenchyma cells called bundle sheath. ஸ்க்ளீரன்கைமா செல்லாம் சேர்ந்து ஒரு பண்டல் சீத்தாக இருக்கும். அடுத்து இதில் ஜைலம் ப்ளோயம். இந்த ஜைலம் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்ட் ஆஃப் மெட்டாசைலம் அண்டு ப்ரோட்டோசைலம். ஜைலத்தில் 2 இருக்கும், மெட்டாசைலம், ப்ரோட்டோசைலம். ஜைலம் வெசல்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் வி ஆர் ஒய் ஷேப்பில். இது 1 மார்க்கில் கேட்பாங்க. சைலம் வெசல்ஸ் வந்து என்ன ஷேப்பில் அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கு? வி ஷேப்லேயும் அல்லது ஒய் ஷேப்லேயும் இருக்கும். Mature vascular bundle, the lowermost protoxylem disintegrates and form a cavity. It is called protoxylem lacuna. What is called protoxylem lacuna? அப்படின்னு ஒரு 2 மார்க் கொஸ்டினை கிரியேட் பண்ணுவாங்க. இந்த 2 லைன்ஸ் மட்டும் நீங்கள் எழுதுனா போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளோயம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் செயின் டியூப் எலமெண்ட்ஸ் அண்ட் கம்பானியன் செல்ஸ். ப்ளோயம் பேரன்கைமா அண்ட் ப்ளோயம் ஃபைபர்ஸ் ஆர் ஆப்சென்ட். இதில் வந்து என்ன கிடையாது? ப்ளோயம் பேரன்கைமாவும் ப்ளோயம் ஃபைபர்ஸும் இதில் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா பித்து. பித்து இஸ் நாட் டிஃப்ரென்ஷியேட்டட் இன் மோனோகாட் ஸ்டெம். இது இம்பார்ட்டன்ட் லைன். பித்து வந்து எந்த விதமான டிஃபரன்ஷியேஷனும் இல்லை, டிஃபரன்ஷியேட் ஆகலை. இது பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்வர் செக்ஷன் ஆஃப் மோனோகாட் ஸ்டெம். எபிடெர்மிஸ், இது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபிக்ஸ், சாரி இது வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சர். கிரவுண்ட் டிஷ்யூ, வாஸ்குலார் பண்டில், கிரவுண்ட் பிளான்ட். ஸோ இது வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்கல் ஷேப் சொன்னேன் இல்லைங்களா, இதுதான் வாஸ்குலர் பண்டல் என்ன ஷேப்பில் இருக்கும்? ஸ்கல் ஷேப்பில் இருக்கும். இது முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். சரிங்களா? இந்த டயக்ராம் வந்து வரைஞ்சி ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும்.
ஏன்னா டயக்ராமேட்டிக் கொஸ்டினில் இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் கேட்கறதுக்கான அதிக சான்ஸ் இருக்குது. அடுத்து டிஃப்ரென்ஷியேஷன், இது ஒரு முக்கியமாக அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு 5 மார்க் கொஸ்டின். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டைகார்ட் அண்ட் மானோகார்ட் ஸ்டெம், அதே மாதிரி ரூட் கேட்பாங்க, அதே மாதிரி லீப் கேட்பாங்க. லீப் டிஃப்ரென்ஷியேஷன் தெரிஞ்சுக்கணும், ரூட் டிஃப்ரென்ஷியேஷன் தெரிஞ்சுக்கணும், ஸ்டெம் டிஃப்ரென்ஷியேஷன் தெரியும் பிட்வீன் த மானோகார்ட் அண்ட் டைகார்ட். இப்போ இதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்டெம், மானோகார்ட் அண்ட் டைகார்ட் ஸ்டெம். ஹைப்போடெர்மிஸ், டைகார்ட் ஸ்டெம்மில் கோலன் கைமட்டோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, மானோகார்ட்டில் வந்து ஸ்க்ளீரன் கைமட்டோஸ். கிரவுண்ட் டிஷ்யூ டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு கார்டெக்ஸ், எண்டோடெர்மிஸ், பெரிசைக்கிள் அண்டு பித்து. இதில் பார்த்தீங்கன்னா அன்டிஃப்ரென்ஷியேட்டட், இதில் வந்து எந்த விதமான மானோகார்ட் ஸ்டெம்மில் டிஃப்ரென்ஷியேஷனும் நடக்கல. வாஸ்குலர் பண்டில், இந்த டிஷ்யூ ஆஃப் வாஸ்குலர் பண்டில் பார்த்தீங்கன்னா டைகார்ட் ஸ்டெம்மில் லெஸ் இன் நம்பர், யூனிஃபார்ம் இன் சைஸ், அரேஞ்ச்டு இன் எ ரிங் ஷேப், ஓப்பன், பண்டில்ஸ் வித் ஆப்சன்ட். அதுவே மானோகார்ட் ஸ்டெம்மில் பார்த்தீங்கன்னா நியூமரஸ், ஸ்மாலர் நியர் பெரிபெரி, பிக்கர் இன் த சென்டர், ஸ்கேட்டர்டு, க்ளோஸ்டு, பண்டில்ஸ் வித் ப்ரெசன்ட். இங்கே பண்டில்ஸ் வித் ஆப்சன்ட் டைகார்ட் ஸ்டெம்மில். செகண்டரி growth, செகண்டரி growth பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஷ்யூவில் செகண்டரி growth பார்த்தீங்கன்னா இதில் டைகார்ட் ஸ்டெம்மில் செகண்டரி growth இஸ் ப்ரெசன்ட், மானோகார்ட் ஸ்டெம்மில் செகண்டரி growth மோஸ்ட்லி ஆப்சன்ட். இந்த பித் டைகார்ட் ஸ்டெம்மில் ப்ரெசன்ட் இருக்கும், மானோகார்ட் ஸ்டெம்மில் ஆப்சன்ட். அதே மாதிரி மெடுலரி ரேஸ் டைகார்ட் ஸ்டெம்மில் ப்ரெசன்ட், மானோகார்ட் ஸ்டெம் ஆப்சன்ட். ஸோ இது முக்கியமான டிஃப்ரென்ஸ். இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். இதை கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருக்கணும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகார்ட் ஆர் டார்சோவென்ட்ரல் லீப். dorsiventral leaf, it is example mango. The transverse section of leaf shows the following structures. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பர் எபிடெர்மிஸ், லோவர் எபிடெர்மிஸ். அப்பர் எபிடெர்மிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா outermost layer, it is made up of single layer, parenchymatous cell, parenchymatous cell உருவாக்கப்பட்டது. Without intracellular space, the outer wall of the cells are cuticulized. Stomata are less in number. Lower epidermis பார்த்தீங்கன்னா it is a single layer of parenchymatous. It is also single layer with a thin cuticle. It contain numerous stomata. So upper epidermisல வந்து stomata less, இதுல வந்து அதிகம். Chloroplasts are present only in God cells. The lower epidermis helps in the exchange of gases. The loss of water vapor is facilitated through this chamber. So that is our main function. Next, transverse section leaf பாருங்க. It is a very important 5 mark question, diagrammatic question. இந்த டயக்ராமை வரைஞ்சி பாருங்க. இது டயக்ராம், இந்த டயக்ராம் கொஸ்டின் வந்து எக்ஸாமில் கேட்கறதுக்கான அதிக சான்ஸ் இருக்கு. Mesophyll, third one. The tissue present between the upper and lower epidermis is called the mesophyll. It is differentiated into polychaete parenchyma and sponge parenchyma. Polychaete parenchyma 2 mark question la kepaanga. It is found just below the upper epidermis. The cells are elongated. These cells have more number of chloroplasts. The cells do not have intercellular space and they take part in photosynthesis. Next is spongy parenchyma. It is found in below the
Palisade parenchyma tissue. Cells are called almost spherical or oval and are irregularly arranged. Cells have intercellular space. It helps in gases exchange. These are functions, very important function. Vascular bundle. Next to vascular bundle, what are the functions of vascular bundle? Vascular bundle of mid-rib is larger. Vascular bundles are conjoint, collateral and closed. Each vascular bundle is surrounded by a sheath of parenchymatous cells called a bundle sheath. Each vascular bundle consists of xylem laying towards the upper epidermis and phloem towards the lower epidermis. Xylem, upper epidermis, phloem, lower epidermis. It's a major difference. Next, internal structure of monocot or isobilateral leaf. A transverse section of monocot leaf reveals the following structures. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபிடெர்மிஸ், outermost layer. Monocot leaf has upper and lower epidermis. Epidermis is made up of parenchyma cells. Cuticle is present on the outer wall of stomata, are present on both upper and lower epidermis. Some of the cells of upper epidermis are large and thin-walled. They are known as bulliform cells. What is called bulliform cells? It is a very important 2-mark question. Epidermis are larger and thin-walled. They are known as bulliform cells. Next, mesophyll. It is the ground tissue that is present in between both epidermal layers. Mesophyll is not differentiated into palisade and spongy parenchyma. The cells are irregular arranged with intercellular space. These cells contain chloroplast. The chloroplast are present in mesophylls. Vascular bundle. Large number of vascular bundles are present, some which are small and some are large. Each vascular bundle is surrounded by parenchymatous bundle sheath. Bundles are conjoined, vascular bundles are conjoined, collateral, closed. Xylem present, epidermis and phloem towards lower epidermis. Transverse section of monocot leaf. In this diagram also very important 5-mark question. வரைஞ்சி பாருங்க. இந்த டயக்ராம் கண்டிப்பாக கேட்பாங்க, கேட்கறதுக்கான அதிக சான்ஸ் இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட், டிஃபரன்ஸ் பிட்வீன் டைகாட் அண்ட் மானோகாட் லீஃப். இதுவுமே எக்ஸாம்பிள் கேட்கக்கூடிய 2-mark கொஸ்டின். டார்சோவென்ட்ரல் லீஃப், ஐசோபைலேட்ரல் லீஃப். Mesophyll is differentiated into palisade and spongy parenchyma. Mesophyll is not differentiated into palisade and spongy parenchyma. Plastids. அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா plastids. Plastids are double membrane bound organelles found in plants and some algae. They are responsible for preparation and storage of food. There are 3 types of plastids: chloroplast, chromoplast, leucoplast. ஸோ இதுதான் வந்து பிளான்ட்டோட, ஃப்ளாரோட, ஃப்ரூட்ஸோட கலரை டிசைன் பண்ணக்கூடியது, கலருக்கு காரணமான பிளாஸ்ட்டு. இந்த குளோரோபிளாஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் பிளாஸ்ட், க்ரீன் கலரில் இருக்கும். குரோமோபிளாஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லோ, ரெட்டு, ஆரஞ்சு கலர். அதனால தான் ஃப்ளார்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது. இந்த ஃப்ளார் ஃப்ரூட்ஸ்லாம் இந்த குரோமோபிளாஸ்ட் தான் காரணம். லியூகோபிளாஸ்ட் கலர்லெஸ், எக்ஸாம்பிள் ஃபங்கை இல்லையா, காளான், இதெல்லாமே கலர் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அங்கே லியூகோபிளாஸ்ட் இருக்கும். இது கலரை ப்ரொவைட் பண்ணாது. ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ வரைக்கும் நல்லா படிங்க. உங்களுக்கு நான் வந்து ஒரு நோட்ஸ் அனுப்பிச்சிருக்கேன். இந்த நோட்ஸை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க.
அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் படிங்க. ஸோ அடுத்து